ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் வேத பகுதி நேராக உங்கள் சிந்தைகளை திருப்பவும். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் அதிலே 6வது அதிகாரம் அதில் 5வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாரத்தை தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். பல நேரங்கள்ல ஏன் இந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னா, பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாரமே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, கண்ணீரே இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர் பிள்ளை தானே, நான் ஆண்டவர் தேர்றேன் தானே, என் வாழ்க்கையில எதுக்கு பிரச்சனை, என் வாழ்க்கையில எதுக்கு கண்ணீர் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நான் தேவ சமூகத்துல போய் ஆராதிப்போம், அழுவோம். ஏன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கலையே, எனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, அவ்வளவு வருஷமா ஆண்டவர் தேர்றேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வரலையேன்னு சொல்லி பல நேரங்கள் அழுவோம். ஆனா வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு பாரங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கணுமேன்னு ஒரு பாரம் இருக்கும். கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு இந்த டீனேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒர்க்குக்கு போகணும்னு ஒரு பாரம் இருக்கும். அடுத்து ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து பிள்ளைகளை ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கான ஒரு பாரம் இருக்கும். சாகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம் என்பது அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதான் வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருகிறவன் தான் என்னோட சீசன். அப்ப சிலுவைன்னா நம்ம பல நேரங்கள் கழுத்துல போட்டுக்கிறதுக்கு நம்ம ஜாலியா யோசிக்கிறோம். ஐயோ எனக்கு இந்த மாதிரி சிலுவை வேணுங்க, அந்த மாதிரி சிலுவை வேணுங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா கழுத்துல போட்டுக்கிறோம். ஆனா சுமப்பதற்கு யாருமே ரெடியா இல்லை. இன்னைக்கு கழுத்துல அழகா போட்டுப்பதற்கு சிலுவை தேவன் நமக்கு கொடுக்கல. ஏசப்பா எப்படி அந்த பாதையில பயணம் செஞ்சாரோ, அந்த பாடுகள் மத்தியில, அந்த சுமைகள் மத்தியில் பயணம் செஞ்சாரோ, அதே பாதையில நம்ம பயணம் செய்து போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம் பரலோக ராஜ்யம் என்பது ஈஸியா போயிடலாம் அப்படின்னு. ஆனா என்ன கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது மெத்தை கிடையாது, அது முட்களின் பாதை. அந்த முட்களின் பாதையின் வழியாக தன்னுடைய பாரத்தையும் சுமந்து கொண்டு, கண்ணீர் ஒரு பக்கம் சுமந்து கொண்டு, தேவைகள் ஒரு பக்கம் சுமந்து கொண்டு, நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் சுமந்து கொண்டு, ஒரு பக்கம் தேவனையும் நம்முடைய முன்பதாகவும் வைத்துக் கொண்டு நம்ம முன்னாடி எந்திரிச்சு போவோம் பாருங்க. அந்த பாரம் எல்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா எனக்கு முன்பதாக எனக்காக உயிர் கெடுத்த ஒரு ஆண்டுடைய பாரத்தை நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கையில சில பாரங்களை குறித்து இன்னும் நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்களா, கர்த்தர் அற்புதம் செய்யல, இன்னும் மாற்றம் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, எனக்காக அவர் ஏற்றுக்கொண்ட பாரம், எனக்காக அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவை மரணம், அது நினைச்சு பார்த்து இதெல்லாம் பெருசே கிடையாதுங்க, அவருக்காக நான் இதெல்லாம் சகிக்கணுங்கிற ஒரு இருதயத்தை நீங்க வந்துருங்க. நிச்சயமா அந்த காரியத்தின் மூலியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால பாடுகள் இருக்கதான் செய்யும். உலகத்துல வாழ்ற வரைக்கும் பாடுகள் இருக்கும். பாடுகளை சகித்து தேவனுக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகம் போகும்போது பாடுகள் எல்லாம் மாறிடும், நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். ஏற்ற காலம் வரும், அது சீக்கிரமா தேவனுடைய வருகை வரும். அப்பொழுது அவர் சமூகத்திலே நாம் சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.